மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்திய நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு இன்னமும் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நீங்களும் ஒரு சில உறவுகளிடமிருந்து எவ்வளவுதான் தள்ளி இருக்க வேண்டும், சில விஷயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சில உறவுகள் தானாகவே வந்து உங்களை அந்த ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் பிரச்சனை என்னவோ அவர்களுக்குள்ளது, ஆனால் அதில் சண்டை போடுவது என்னவோ நீங்களாக இருப்பீர்கள். அதனால அந்த ஒரு பெயரையும் நீங்கள் இதுவரை காப்பாற்றி வைத்திருந்த உங்களுடைய பெயரும் மதிப்பு மரியாதையும் ஒரே நாளில் போகக்கூடிய சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசியினரின் ஆகச்சிறந்த ஒரு பலவீனமே உங்களின் அதீத இரக்க குணம்தான். யாருக்காவது ஒரு கஷ்டம், யாருக்காவது ஏதேனும் பிரச்சனைகள் என்று உங்களுடைய கண்ணில் பட்டாலோ, அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கண்ணில் பட்டால் நீங்கள் உடனடியாக ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இதனையே வைத்து உங்களை எத்தனையோ நபர்கள் நான் பாவமாக இருக்கிறேன், கண்களை கலக்கி கொண்டு உங்கள் முன்று வந்து நின்று உங்களை பயன்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். எனவே ஒரு சில நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்கள் எவராக இருந்தாலும் உங்களின் தரத்திற்கு மீறி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. பணம் இல்லை என்றாலும் பணத்தை கேட்டாவது கடன் வாங்கியாவது அந்த ஒரு நபருக்கு உதவி இருப்பீங்க. அவங்களுடைய கஷ்ட காலகட்டங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று நினைத்து அவங்களுக்காக ஓடி ஓடி நீங்கள் எத்தனையோ நாட்கள் எல்லாத்தையும் தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனால் லக்னத்திற்கு 3ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளில் பாவ கிரகங்களின் பார்வை விழுந்த போது சமுதாயம் உங்களின் இந்த நல்ல மனதை தங்களின் சுயநலத்திற்காக மிக கேவலமாக பயன்படுத்தி கொண்டது. இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அனைவரையும் நல்லவர்கள், எல்லாரும் நம்மளை நல்லதாகத்தான் பயன்படுத்துவார்கள் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ சங்கடங்களையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். காரியம் முடியும் வரைக்கும் உங்களை கொண்டாடியவர்களும் தங்களுடைய தேவை முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறியவும் ஆரம்பித்திருப்பார்கள். உங்களின் நல்ல குணமே உங்களுக்கு வினையாக மாறிய அந்த நாட்கள் உங்களுடைய ஆழமாக உங்களுடைய மனதிற்குள்ள பதிந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துருச்சா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். எனவே யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா தொழிலில் தடைகள். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத பலத்த தடைகள் இதுவரைக்கும் உழைத்து கொண்டுமே தான் இருந்தது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதனை தீர்க்கக்கூடிய தைரியம் நமக்குள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களை எத்தனையோ தடவைகள் தைரியப்படுத்தி கொண்டுமே தான் இருந்தீர்கள். சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகளின் ஏமாற்று வேலை அல்லது அரசாங்க கெடுபிடிகள் காரணமாக தொழிலானது முடங்கி போனது. நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையும் நீரில் கடைந்த பெருங்காயமாய் மாறிவிட்டது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாமல் கடன்காரர்களின் நெருக்குதல்களுக்கு ஆளாகி கொண்டு தொழிலில் நீங்கள் சந்தித்த முட்டுக்கட்டைகள் உங்களை விரக்தியின் எல்லைக்கு கொண்டு சென்றது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். ரகசிய எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தனர். சத்ரு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உங்களுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டு என்றும் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களே உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவ ஆரம்பித்தார்கள். உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளையும் செய்தவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில நாட்களாகவும் மாதங்களாகவும் காலங்களாக கூட இதுதான் நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும்
மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொண்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களுடன் நீங்கள் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக பேசிக் கொள்வீங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு பாண்டிங்கானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்கு பின்பு நிச்சயமா வர தொடங்கும். எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அந்த கடன் சார்ந்த உதவிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுடைய கைக்கு எட்டிவிடும். வியாபார பணிகள்ல லாபகரமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஒரு சில பயன்களை நீங்க திடீரென்று மேற்கொண்டீர்கள் என்றால் அதனை தவிர்த்து கொள்வது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே தோன்றி தானாகவே மறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. அதே போல உங்களுடைய உடல் நலத்திலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சீராக ஆரம்பிக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகள், அசதிகள், இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்து முற்றிலும் குணமாகிவிடும். குணமாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடலில் புதிய தெம்பும் மனோபலமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு விடும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். ஆரோக்கியமான உடலமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களின் அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடவோ தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நண்பர்களின் ஒரு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவாங்க. அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் உங்களுக்கு உதவிகளையும் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அரணாக உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுபக்கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா, நான் கூறியதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து விட்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தான் இருந்தீர்கள். சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகளின் ஏமாற்று வேலை அல்லது அரசாங்க கெடுபிடிகள் காரணமாக தொழிலானது முடங்கி போனது. நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையும் நீரில் கடைந்த பெருங்காயமாய் மாறிவிட்டது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாமல் கடன்காரர்களின் நெருக்குதல்களுக்கு ஆளாகி கொண்டு தொழிலில் நீங்கள் சந்தித்த முட்டுக்கட்டைகள் உங்களை விரக்தியின் எல்லைக்கு கொண்டு சென்றது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். ரகசிய எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தனர். சத்ரு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உங்களுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டு என்றும் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களே உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவ ஆரம்பித்தார்கள். உங்களுடைய
திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளையும் செய்தவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில நாட்களாகவும் மாதங்களாகவும் காலங்களாக கூட இதுதான் நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொண்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களுடன் நீங்கள் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக பேசிக்கொள்வீங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு பாண்டிங்கானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்கு பின்பு நிச்சயமா வர தொடங்கும். எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அந்த கடன் சார்ந்த உதவிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுடைய கைக்கு எட்டிவிடும். வியாபார பணிகள்ல லாபகரமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஒரு சில பயன்களை நீங்க திடீரென்று மேற்கொண்டீர்கள் என்றால் அதனை தவிர்த்து கொள்வது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே தோன்றி தானாகவே மறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. அதே போல உங்களுடைய உடல் நலத்திலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சீராக ஆரம்பிக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகள் அசதிகள் இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்து முற்றிலும் குணமாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடலில் புதிய தெம்பும் மனோபலமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொண்டு விடும். முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். ஆரோக்கியமான உடலமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களின் அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடவோ தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நண்பர்களின் ஒரு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களின் கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவாங்க. அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களையும் தேவையான நேரங்களில் உங்களுக்கு உதவிகளையும் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அரணாக உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கௌரவஸ்தானமும் கீர்த்தி ஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுபக்கதிர்களை பெறுவதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம்